ஹெல்த்தியான சுகர் இல்லாத ஒரு கேக் ரெசிபி பார்க்குறோம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப் காய்ச்சின பால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கட்டும். அதில் டேட்ஸ் பேரிச்சம்பழம் வந்து ஒரு 15-20 போட்டுக்கோங்க. கொட்டையை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. அது ஊறட்டும். ஒரு மணி நேரம் ஊறுனா அது நல்லா மசிஞ்சு வந்துடும். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. எவ்வளோ மையம் அரைக்க முடியுமோ அரைச்சிருங்க. அப்படியே 1-2 அரைப்படாமல் இருந்தாலும் அது கேக்கில் இடையில கடிபடையில் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. 1 கப் பாலுக்கு 1/4 கப் இங்கே ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கோம். அதை நல்லா கலந்துக்கிறணும். அந்த பாலோட ரீஃபைண்ட் ஆயில் கலக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு நிமிஷம் விஸ்க் வச்சு கிண்டிக்கிறணும். நல்லா கலந்துருச்சு. ஃப்ளேவருக்கு நம்ம எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 10 ட்ராப் போட்டிருக்கேன். இது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு. நான் சலிச்சு போட்டிருக்கேன். அந்த மேலே அந்த தவிடெல்லாம் இருந்தால் கேக்கு டேஸ்ட் கொஞ்சம் மாறுன்றதுக்காக, மைதா மாவை ஒதுக்கிறதுக்காக நான் கோதுமை மாவை சலிச்சு போட்டிருக்கேன். கோதுமை மாவு நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிஞ்சு சால்ட்டு போடணும். அதுதான் நல்லா ப்ளஃபியாக நல்லா கொண்டு வரும் இந்த கேக்கை. பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன். அதை நல்லா ஊற்று விட்டு போட்டுக்கோங்க. கட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா எங்கனையாவது அப்படியே இருந்துடும். அதனால் நல்லா கிண்டிக்கிறணும். கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். வால்நட் போட்டால் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் நொறுக்கி போட்டுக்கலாம். வேறு என்ன நட்ஸ் நம்மகிட்ட இருந்தாலும் உள்ளே போட்டுட்டோம்னா அது கடிவடையில் நல்லா இருக்கும். இடையில கேக்கு சாஃப்டாக இருக்கும். அப்படியே நட்ஸ் வந்து கொஞ்சம் இதாக தெரியும், ஹார்டாக இருக்கும். அப்போ சாப்பிடையில டேஸ்ட்டாக இருக்கும். மேலேயும் வால்நட்டு, பாதாம், சாக்கோ சிப்ஸு, இன்னும் என்னென்ன நட்ஸ் இருக்கோ, முந்திரி எல்லாம் போட்டிருக்கேன் நான். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. 4 நாள் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சுகர் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இந்த கேக்கை நீங்கள் நல்லா செய்யலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்மளுக்கு சாக்லேட்டே அவ்வளோவா இல்லைன்னாலும் சாக்லேட் டேஸ்ட்டு தருது. கொஞ்சம் தான் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டேட்ஸும் மில்க்கும் நம்மளுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு தருது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது அடுப்பில் செய்யனாலும் செஞ்சுக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 20 நிமிஷம் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் 30 நிமிஷம் வைக்கணும். அவ்வளோதான். பீஸ் போட்டு கொடுங்க. மேலே இருக்கிற அந்த நட்ஸ் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். உள்ளே இருக்கிற நட்ஸு சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கட் பண்ணி கொடுங்க. நல்லாயிருக்கும். நல்ல ஸ்பாஞ்சியஸ் சாஃப்டாக இருக்கும். ஒரு சாக்லேட் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்குது இல்லை. இது நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க.